இன்றைய காலகட்டத்தில் சிவிலைசேஷன்ற பேரில், கலாச்சாரம் என்ற பேரில் நாம் வெகு தூரம் சென்று விட்டோம். ஆனால் நம்மை படைத்த அந்த இறை நம் மீது மிகுந்த அன்பு கொண்டு எளிமையான தீர்முறை வைத்து கொண்டு நமக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு அன்பு பாராட்டி தெய்வீக அதாவது கருணையோடு இந்த மூலிகை மலர்களை கொடுத்து நம்மை குணப்படுத்தி கொண்டே வருகிறது. நம்மளுடைய குற்றங்களை நீக்குவதன் காரணமாக, நம்ம குணநலனை மாற்றுவதன் காரணமாக, இந்த குணத்தை நேர்வழிப்படுத்துவதன் காரணமாக, மனம், ஆன்மா, உடல் மூன்றும் நேர்வழியில் இருக்கும் பொழுது, குணமான ஒரு தன்மையில் இருக்கும்போது எந்த தன்மையான நோய்க்கும் வழிவிடாமல் இந்த தெய்வீக தன்மை வாய்ந்த மூலிகையில் இறைவனால் இந்த இயற்கை தரப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் அதை பயன்படுத்தி நம்மளுடைய தெய்வீக தன்மையை உணர வேண்டும். தெய்வீக தன்மை தான் உடலை குணப்படுத்துகிறது, மனதை குணப்படுத்துகிறது என்பதை தெளிவாக தெரிய வேண்டும். நோய் என்பது எந்த இடத்திலும் இல்லை.